தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. தொடர்ந்து பராசக்தி திரைப்படம் குறித்து படம் பார்த்த ரசிகர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழர்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ ஒரு 50-60 வருஷம் முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே நமக்கு ஞாபகப்படுத்தி கண் முன்னாடி காட்டியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம இந்த படத்தை ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. எஸ்கே வழக்கம் போல அவரோட அபாரமான நடிப்பை காட்டியிருக்கிறாரு. அமரன்ல எப்படி ஒரு ஆர்மி பர்சனா இருந்த மாதிரி இங்க முழுக்க முழுக்க ஒரு புரட்சி வீரராகவே மாறி இருக்காருன்னு தான் சொல்லணும். நல்லா நடிச்சிருக்காரு. படம் சூப்பர். படம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேருக்கு தமிழ் போராட்டம், தமிழ் மொழிக்கான எந்த அளவுக்கு நிறைய பேர் போராடி இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் சமகாலத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படத்தை பார்க்கறது மூலமா இவ்வளோ ஒரு தீவிரமான போராட்டம் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் இது. இளைஞர்கள் கண்டிப்பா பார்க்கணும். மூவி ஃபுல்லா பியூர் கூஸ் பம்ப்ஸ் தான். நல்லா இருக்கு படம். சிவகார்த்திகேயன் ஒருக்கிட்டாரு. 25வது படம். அமரன் மாதிரி தான் இதுவும் வேற லெவல்ல இருக்கு. பியூர் கூஸ் பம்ப்ஸ் தான். இருந்து பார்க்கணும். ஒர்த்து புரியலண்ணே. வேற லெவல்ல பண்ணிட்டாருண்ணே. செலியனாவே மாறிட்டாரு அந்த கேரக்டராவே இருந்து நடிச்சாரு. அவர் எப்போதுமே அப்படிதான் நடிப்பாரு. இந்த படத்துல அப்படிதான் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குண்ணா படம், பார்க்கலாம். தமிழ் வாழ்க படம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு நடிகர் மைக்கில் மட்டுமே இப்ப பிடிச்சு பேசியிருக்காரு 1967 பத்தி. ஆனா அந்த நடிகர் இந்த படத்தை பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு படம். நமக்கு மொழி தான் முக்கியம், இருமொழி கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் பார்க்கக்கூடிய படம். தயவு செஞ்சு வரலாற்றுடைய புக்கம் படிக்க. தமிழ் வாழ்க படம் அருமையா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கதையை எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். தமிழை பத்தி எடுத்திருக்காங்க. ஹிந்தி மொழி எல்லாமே எடுத்திருக்காங்க. நான் எஸ்கே பேன் கிடையாது, என் ஃப்ரெண்டு தான் எஸ்கே பேனு. அவனுக்காக தான் வந்தேன். தமிழ் வாழ்க. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்ல மூவி தான். லவ் எல்லாமே கலந்து இருக்குது. படம் வரமா இருக்கு. தீ பரவட்டுங்க அவர் சொன்ன மாதிரி தீ பரவிட்டு இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து பரவிட்டே இருக்கும் பாருங்க. சூப்பர் ஆக்டிங்லாம் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி நல்லா இருக்கு. ஹிந்தி திரும்ப சொல்லியிருக்காங்கண்ணே. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். தமிழர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. எங்க அண்ணன் படம் நடிச்ச படம் அழகா வந்திருக்கு. கண்டிப்பா படம் சூப்பர், அருமையா இருந்துச்சு. தமிழ் உணர்வை உணர்த்திய படம் அருமையாக எடுத்திருக்காங்க. சில சென்சார் கட்டு இருந்தாலும் என்ன சொல்ல வரமோ தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு நடிகர் நடிக்கணுமோ அந்த படத்தை நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல நாயகன் இந்த வருஷத்துல ஒரு திரையுலகத்தின் ஒரு அவார்டு கொடுக்கணும்னா அது ஸ்டார்டிங்கே கொடுக்க வேண்டியலாம். இன்னும் நிறைய படம் இது மாதிரி வரணும். கரெக்டா சொல்லியிருக்காங்க. இன்னும் வார்த்தைகள்லாம் மியூட் பண்ணாம இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஒரு நல்ல கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். நல்லா எல்லாருமே கடைசியில அழுதுட்டாங்க. இதே ஒர்க் ஆயேகா. பட் ஐ லவ் திஸ் மூவி. ஐ லவ் தமிழ். லாங்குவேஜ் வேறங்கிறத தாண்டி இம்போசிஷன் தான் பிரச்சனைங்கிறத ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. வாய்ஸே போயிடுச்சு தியேட்டர்ல கத்தி. படம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஒன்ஸ் இன் லைஃப் டைம் அந்த காலத்து படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கிட்ஸோட வாங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.